ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஃபோஜினியஸ் ஏகே. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, இன்விடேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி. அதாவது நம்ம இன்விடேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறது இதுக்கு முன்னாடி ஒர்க் பாயிண்ட்டு அல்லது சில அப்ளிகேஷன் ஆப்பை யூஸ் பண்ணி இன்விடேஷன் ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி எப்படி இன்விடேஷன் ப்ரிப்பேர் பண்ணலாம், அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுக்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சேனல் இப்போதான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோஸ் மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா பெல் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். புதுசா ஒரு சேனல் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதாவது விளாக் சேனல், கற்வேல் விளாக்ஸுங்கிற பேர்ல சேனல் கிரியேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபோனை நீங்கள் லேண்ட்ஸ்கேப் மோடில் அப்படி திருப்பி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கூகுள் சர்ச்சில் போவோம். நான் என்னோட சாட் ஜிபிடிக்கு ஆப்லலாம் எதுவும் யூஸ் பண்ணல, டேரெக்டாக க்ரோமில் தான் யூஸ் பண்ணுறேன். நான் க்ரோம் ஓப்பன் பண்ணி ஆல்ரெடி எனக்கு லாகின் பண்ணியே இருக்கேன் அக்கௌண்ட்டு. உங்களுக்கு அக்கௌண்ட்டில் உங்கள் கூகுள் அக்கௌண்ட்டோட லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் என்னோட கூகுள் அக்கௌண்ட்டோட லாகின் பண்ணியிருக்கேன். சாட் ஜிபிடியை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ போய் இதில் சாட் ஜிபிடி லாகின் கொடுத்தோடனே ஆல்ரெடி எனக்கு டிஃபால்ட்டாக லாகின் ஆயிரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி லாகின் பண்ணலன்னா லாகின் பண்ணிக்கோங்க உங்கள் கூகுள் அக்கௌண்ட்டோட. இப்போ லெஃப்ட் சைடில் ஒரு ஆப்ஷன் காமிக்குது இல்லையா, இதில் இப்படி கிளிக் பண்ணோம் அப்படின்னா வரிசையாக காமிக்கும். அதில் இமேஜஸ்ன்னு இருக்கும். இப்போ இந்த இமேஜஸில் போயிட்டோம் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல நம்ம ப்ராம்ப்டை கொடுத்தோம்னா நீட்டாக இமேஜ் ஜெனரேட் ஆகும். இப்போ நான் என்ன கிரியேட் பண்ண போகிறேன்னா, இன்விடேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறது தான் உங்களுக்கு கிரியேட் பண்ணுறது எப்படின்னு சொல்ல போகிறேன். இப்போ இன்விடேஷனுக்கு ப்ராம்ப்ட் வேணும் இல்லையா, இப்போ அதில் நியூ சாட்டில் போவோம். நியூ சாட்டில் போயிட்டு இப்போ ஒரு இன்விடேஷன் நான் ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ எனக்கு காலேஜ் நேமு, இப்போ காலேஜ் ஆனுவல் டேக்கு நான் ஒரு இன்விடேஷன் ப்ரிப்பேர் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ காலேஜ் ஆனுவல் டே ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு இன்விடேஷன் வேண்டியிருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, காலேஜோட நேமு, காலேஜோட பேர், அதுக்கப்புறம் சீஃப் கெஸ்டோட நேமு, இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைசேஷர் அவங்களோட நேமு, எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்கள் இதில் கொடுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு ப்ராம்ப்ட் ரெடி பண்ணி கொடுக்கும். இப்போ இந்த இடத்துல போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், காலேஜோட நேம்லாம் நான் மென்ஷன் பண்ண போகிறதுல டைரெக்டாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ரைட் எ ப்ராம்ப்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். எனக்கு ப்ராம்ப்ட் தேவை. ரைட் எ ப்ராம்ப்ட் ஃபார் காலேஜ் ஆனுவல் டே ஃபங்க்ஷன் கொடுக்குறேன். காலேஜ் ஆனுவல் டே ஃபங்க்ஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா, நம்ம என்ன கேட்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த ஃபங்க்ஷன் ரிலேட்டடாக உங்களுக்கு இன்விடேஷன் ஜெனரேட் ஆகும். நம்ம ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி நம்ம இன்விடேஷன் ஜெனரேட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன பண்ணேன், காலேஜோட நேமுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு காலேஜ் நேம், நான் உதாரணத்துக்கு என்னோட நேம்லேயே ஒரு காலேஜ் நேம் சொல்லிக்கிறேன். கற்வேல், பட் டூ மச்சாக இருக்கும், இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கற்வேல் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். ஸ்ரீவில்லிபுத்தூர் உதாரணத்துக்கு சொல்கிறேன். கற்வேல் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இங்கே ஆஃப்னு போடணும், ஸ்பேஸ் இங்கே நேம் இதெல்லாம் ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கற்வேல் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்ரீவில்லிபுத்தூர்னு போட்டுக்கிறேன். அதே மாதிரி நம்ம லோகோவுக்கு சென்டராக ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு சொன்னோம். ஸோ அதில் லோகோ சென்டராக வேணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெக்குயர்மெண்ட் கொடுத்துடணும். நீடு ஸ்பேஸ் ஃபார் காலேஜ் லோகோ சென்டர். எனக்கு சென்டரில் வேணும் அப்படிங்கிறதுனால சென்டரில் நான் ஸ்பேஸ் கொடுத்துட்றேன். அதே மாதிரி இப்போ நம்ம காலேஜில் ஒரு ஆனுவல் டே ஃபங்க்ஷனாக பிரின்ஸிபலோட நேம் இருக்கணும், அதுக்கப்புறம் சீஃப் கெஸ்ட்டோட நேம் இருக்கணும், ஆர்கனைசர்ஸோட நேம் எல்லாமே இருக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டெக்ஸ்ட்டு நம்ம எடிட் பண்ணிக்கலாம், கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நான் இதுக்கு கொடுத்தோம், என்ன குவாலிட்டியில் வேணும், எனக்கு 8K குவாலிட்டியில் வேணும் அப்படின்னு கேட்குறேன். 8K குவாலிட்டி எனக்கு A4 சைஸில் வேண்டியிருக்கு. A4 சைஸ்
அப்படின்னு கேட்டிருக்கேன். இப்போ என்ன கலரு, என்ன பேக்ரவுண்டு, இதெல்லாம் நம்ம துல்லியமாக கொடுத்தாலும் கஸ்டமைஸ் பண்ணாலும் அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த ப்ராம்ப்ட் கொடுத்துரும். இப்போ பாருங்கள், நான் A4 சைஸ் நான் ஜென்ரலாக கொடுக்குறேன். கொடுத்த உடனே அது என்ன ஆகும், அதுக்கு வந்து ஒரு ப்ராம்ப்ட் ரெடி பண்ணும். நம்ம என்ன ப்ராம்ப்ட் கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுக்கும். இந்த ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து காலேஜோட இன்விடேஷன் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி அங்கே என்ன பண்ணுறேன், இமேஜை வந்து ஜெனரேட் பண்ணி பார்ப்போம். எல்லாமே நான் வந்து இதில் வந்து வெப்சைட்டில் தான் பண்ணுறேன். ஆப் எதுவுமே கிடையாது. நீ கரெக்டாக அந்த ப்ராம்ப்ட் மட்டும் வர மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை ஜஸ்ட் செலக்ட் பண்ணதை காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிட்டு இங்கே இமேஜஸில் போங்க. இமேஜஸில் போனவுடனே இங்கே பேஸ்ட் பண்ணுங்க. அது என்ன ஆகும்னா, பழைய இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டெக்ஸ்டையும் எடுத்து வரும். தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்தோம் இல்லையா, ரெக்குயர்மெண்ட், அதையும் சேர்த்து எடுத்து வரும். அதெல்லாம் ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, செலக்ட் பண்ணிட்டு ரிமூவ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னா பேக் ஸ்பேஸ் தட்டி விட்டீங்கன்னா அது ரிமூவ் ஆயிரும். இப்போ உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன், என்ன டெம்ப்ளேட்ல கொடுத்துருக்குன்னு பாருங்க. ப்ராம்ப்ட்ல ஆக்சுவலா ஒரு இன்விடேஷன் நம்ம என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா, அந்த ஒரு போஸ்டர் கேட்டிருக்கோம். போஸ்டர் வந்து ரெடி பண்ணியிருக்கு. இப்போ நம்ம போஸ்டர் மாடல் கேட்டிருக்கோம்னா போஸ்டர், இன்விடேஷன் கேட்டோம்னா இன்விடேஷனே காமிக்கும். இப்போ இந்த போஸ்டர் வந்து எப்படி வந்து ஜெனரேட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஹெச்டியில் கேட்டிருக்கேன், 8K குவாலிட்டியில் கேட்டிருக்கேன். இப்போ அதுக்குள்ளேயே தான் டெக்கரேட் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம இதை கொடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து சில ஸ்பெல்லிங்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். ஓகே, அப்போ இங்கே ஜெனரேட்னு கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகுவாங்க, உங்களோட போஸ்டரு அல்லது நீங்கள் இன்விடேஷனு இங்கே வந்து ஜெனரேட் ஆக ஆரம்பிச்சிடும். இதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், இதை வந்து கஸ்டமைஸ் பண்ணலாம். இதில் ஏதாவது சம் சேஞ்சஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சேஞ்சஸ் பண்ணலாம். இப்போ வந்து ஜெனரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ரிசல்ட் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். பார்த்தீங்களா, ஆனுவல் டே செலிப்ரேஷன் போட்டிருக்காங்க சூப்பராக. கற்கோயில் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்ரீவில்லிபுத்தூர் உதாரணத்துக்காக தான் போட்டிருக்கேன். இங்கே வந்து காலேஜ் லோகோக்காக நடுவில் ஸ்பேஸ் விட்டுருக்கு. இது வந்து ஒரு போஸ்டர். இது ஒரு நான் வந்து இன்னும் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கல. பிரின்சிபலோட நேமு, அதுக்கப்புறம் ஆர்கனைசர்ஸோட நேம், இதெல்லாம் கொடுத்தோம்னா அழகா இதே மாதிரி கிரியேட் பண்ணணும். இதை எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, நம்ம ஒர்க் பண்ற காலத்தில் இதே மாதிரி இன்விடேஷன்லாம் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணியோம். அழகா ரிசல்ட்ஸ் வந்துச்சு. ஸோ அதனால சொல்றேன், உங்களோட ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன் கம்பெனிஸாக இருக்கட்டும், ஒரு இன்விடேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸோ இந்த மாதிரி ஏஐ யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், தரமாக பண்ணலாம். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த ஆரோ மார்க் எடுத்துருக்கு இல்லையா, கொடுத்துருக்கு, அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் வித்தவுட் வாட்டர் மார்க். இந்த வாட்டர் மார்க் எதுவுமே இல்லை. இன்னொரு விஷயம், நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரலாம், சார் நம்ம இதை வந்து ப்ராம்ப்ட் கொடுக்குறோம், இப்போ நமக்கு பிடிச்ச ஒரு இன்விடேஷன் இருக்கு, அந்த இன்விடேஷனை வந்து நம்ம என்ஹான்ஸ் பண்ணி அதை வந்து ஒரு டவுன்லோட் பண்ண முடியுமா? தாராளமாக பண்ணலாம். இந்த இருக்கு இல்லையா, இந்த இமேஜ் ஆப்ஷன்ல லெஃப்ட் சைடு இருக்கு இல்லையா ஒரு ஆப்ஷனு, அங்க போய் ஏதாவது ஒரு இமேஜ் நீங்க கொடுக்குறீங்க, அந்த இமேஜை வந்து உங்க டெம்ப்ளேட் இருக்கு, பிளரா இருக்கு, அந்த டெம்ப்ளேட்டை என்ன ஆகும், ஹெச்டியா மாத்தி நீங்க அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை நீங்க என்ன பண்ணிக்கலாம், டெம்ப்ளேட்டை வந்து உங்க கோரல்ட்ரா இல்ல மற்ற ஆப்ல யூஸ் பண்ணி நீங்க இன்விடேஷன் ஜெனரேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தமிழ்ல எதை ஜெனரேட் ஆகுமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. ஸோ தமிழ்ல ஜெனரேட் ஆகிறதுக்கு வந்து இதுல வந்து ஆக்சுவலா ஃபாண்ட் சப்போர்ட் ஆகும். இன்னும் அந்த அளவுக்கு இன்னும் ஏஐ வந்து வளர்ச்சி அடையல. இப்போ நான் இங்கிலீஷ்ல ஜெனரேட் பண்ணியிருக்கேன். ஒரு அசைன்மெண்ட் ஃப்ரண்ட் பேஜே எவ்வளோ நல்லா நீட்டாக ஜெனரேட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்தாலும் அந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல வரணும் இல்லையா, அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நான் ப்ராம்ப்ட் கொடுத்தேன், அதுக்கு தகுந்த மாதிரி ஜெனரேட் பண்ணி கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நிறைய என்ன ஆகும், ஜெனரேட் ஆகும். தமிழ்ல மட்டும் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு தமிழ் சப்போர்ட் ஆகாது. அதே மாதிரி நம்ம காலேஜில் இன்ஸ்டாகிராம் பேஜில் அவுட்டோர், அதாவது கடைசியாக முடியும் போது ஃபினிஷிங்கில் ஒரு இது வேணும், அந்த பேஜ் இன்ஸ்டாகிராமில் ஒரு அவுட்ரோ வேணும், அதுக்கு இமேஜ் கிரியேட் பண்ணணும்னு பார்த்தேன், அழகாக கிரியேட் பண்ணி கொடுத்துச்சு. அதான் இந்த இமேஜ். இது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ங்க உங்களுக்கு தேவையானதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ரீசெண்டாக ஒரு கெஸ்ட் லெக்சர் ப்ரோக்ராம் நடத்தி முடித்தோம் இப்போ நம்ம டிபார்ட்மெண்ட்டில். அதுக்கு ஒரு இன்விடேஷன்லாம் எனக்கு வேணும்னோடனே கரெக்டாக என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு டிபார்ட்மெண்ட் லோகோ, காலேஜ் லோகோ, ஸோ அதுக்கெலாம் ஸ்பேஸ் விட்டுட்டு எனக்கு கரெக்டாக கொடுத்தோடனே என்ன ஆகும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக பண்ணி கொடுத்துருச்சு. இப்போ நம்ம நேமு வந்து நம்ம சொன்னால் போதும், காலேஜோட நேமு, சீஃப் கெஸ்டோட நேமு, ப்ரோக்ராமோட நேமுன்னு சொன்ன உடனே அது எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருச்சு. சீஃப் கெஸ்ட்டுக்கோட ஸ்பாட்டாவுக்கு ஸ்பேஸ் விட்டுருச்சு. அதெல்லாம் சில இது நம்ம மேனுவலாக தான் எடுத்து வைக்கணும். என்டையராக ஏஏ எல்லாத்தையும் ஜெனரேட் பண்ணாது, அது அந்த அளவுக்கு இருக்காது உங்களுக்கு ரிசல்ட்டு. நம்ம கொஞ்சம் மேனுவலாக கொஞ்சம் எஃபர்ட் போடணும், மேனுவலாக நம்ம கொஞ்சம் சில ஒர்க்லாம் பண்ணணும்.
அப்படி வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இந்த டெம்ப்ளேட்டு உங்களுக்கு கலர்ஸ் இதெல்லாம் நம்ம செஞ்சு கொடுக்கோம், பேக்ரவுண்ட் இதெல்லாம் கொடுக்கும், டேட்டு டைம்லாம் நான் கொடுத்ததை அழகாக பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி ஒரு இன்விடேஷனோ இல்லை வேறு ஏதாவது சர்டிஃபிகேட் ஜெனரேஷனோ அழகாக நீங்கள் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணலாம். ஸோ நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்யூ. நிச்சயமாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஹைப் கொடுத்துருங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.